அன்பான கும்பராசிக்காரர்களுக்கு என் இனிய வணக்கங்கள். கும்பராசிக்காரர்கள்னாலே உங்களுடைய தனிச்சிறப்பும் புத்திசாலித்தனமும் எப்போதும் தனி ஒளியை உருவாக்குங்க. மற்றவங்களுக்காக மனம் திறந்து உதவுற குணம் படைத்தவங்க நீங்கள் தான். எவ்வளவோ கஷ்டம் வந்தாலும் மன உறுதியோடு இருந்து சமாளிப்பீங்க. எவ்வளோ எதிர்பார்ப்புகளும் தடைகளும் இருந்தாலும் இந்த மே மாதம் உங்கள் முயற்சிக்கான வெற்றி பாதையை திறக்க போதுங்க. மனதில் இருந்த கனவுகளில் விதைகள் முளைக்க ஆரம்பிக்கிற நேரம் இது. அன்பான கும்பராசிக்காரர்களின் பொது பலன்களை பற்றி பார்ப்போம். 2025 மே மாதம் பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும் மாதமாக அமையும். சூரியனின் பெயர்ச்சி மாதத்தின் ஆரம்பத்தில் நல்ல பலனையே அளிக்கப் போதுங்க. இரண்டாம் பாதியில் கொஞ்சம் சோதனை தரலாம். செவ்வாய் 6ஆம் வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு எதிரிகள் இருந்தாலும் உங்கள் முன் நின்று ஈடு கொடுக்க முடியாது. புதனும் சுக்கிரனும் ஆதரவாக இருப்பதால் சில சிக்கல்கள் இருந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும். சனியின் பார்வை உங்கள் ஆற்றலை சோதிக்கலாம். ஆனால் அதை மேனேஜ் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. வாழ்க்கையில் பெரும்பாலான அம்சங்களில் முன்னேற்றம் தெரியும். சற்று ஒதுங்கி நடந்து திட்டமிட்டு செயல்பட்டால் நல்ல பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. சுய நம்பிக்கையோடு நாளை நோக்கி நடந்தால் மாதம் முடிவில் பெரும் திருப்தி அடைவீர்கள். வருகிற பிரச்சனையெல்லாம் உங்களுக்கான பாடமாக எடுத்துக்கோங்க. கும்பராசிக்காரர்களின் கல்வி நிலையை பற்றி பார்ப்போம். கல்வி நிலையில் இந்த மாதம் அதிக முன்னேற்றம் காணக்கூடிய சூழ்நிலை உருவாகும். மே மாத துவக்கத்தில் குருவின் உதவியால் உங்களுடைய படிப்பில் ஆர்வம் அதிகரிக்குங்க. கலை, இலக்கியம், சமூக அறிவியல் போன்ற துறைகளில் இருக்கும் மாணவர்கள் சிறப்பான முன்னேற்றங்களை காண்பார்கள். உயர்கல்வி முயற்சிகளில் சாதனை கிடைக்கும் நேரம் இது. மாதம் கடந்தாலும் கொஞ்சம் பின்பாதியில் கவனக்குறைவும் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. மாதத்தின் பிற்பாதியில் மன அழுத்தம் வர வாய்ப்பு உள்ளதால் நேரத்தை திட்டமிட்டு பயிற்சி செய்யணும். புதிய துறைகளை கற்றுக்கொள்ள ஆர்வம் அதிகரிக்கும். படிப்பில் திட்டமிடல் முக்கியம். அதனால் வெற்றியும் உறுதி. கும்பராசிக்காரர்களின் உறவு முறைகளை பற்றி பார்ப்போம். உறவுகளில் மே மாதம் நிம்மதி அதிகமாக இருக்கும் மாதமாக இருக்குங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன செலவுகள் இருந்தாலும் பெருசாக பிரச்சனைகள் எதுவும் வராது. பெற்றோருடன் நெருக்கம் அதிகரிக்கும். சகோதரர்களுடன் சிறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் விரைவில் சரியாகும். நண்பர்களுக்கிடையே நம்பிக்கையான உறவுகள் உருவாகும். குடும்பம் சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. மாதம் கடந்தாலும் உறவுகளில் பெரிதாக கோபப்படாமல் பொறுமையாக நடந்தால் சந்தோஷம் நிலைத்திருக்கும். உறவினர்கள் மூலம் நல்ல செய்தி அல்லது உதவி கிடைக்கலாம். முந்தைய மன வருத்தங்களை மனசில் வச்சுக்காதீங்க. உறவுகளில் புரிதல் அதிகமானால் நிம்மதியும் அதிகமாகும். கும்பராசிக்காரர்களின் வேலைவாய்ப்புகளை பற்றி பார்ப்போம். உத்தியோகத்தில் சிறந்த முன்னேற்றம் காணக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரப்போதுங்க. தொழில்ஸ்தான அதிபதி பலவீன நிலையில் இருந்தாலும் செவ்வாய் உங்களுக்கு ஆதரிக்கிறார். சிறு தடைகள் இருந்தாலும் கடின உழைப்பால் உயர செல்ல முடியும். புதிய பொறுப்புகள் வந்தாலும் அதை திறமையோடு மேற்கொள்வீர்கள். மே 7 முதல் மே 23 வரை உத்தியோகத்தில் சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கும். சக ஊழியர்களுடன் நல்ல ஒத்துழைப்பு தேவைப்படும். மேலாளர்களின் பார்வையில் சிறந்த பணியாளராக திகழ்வீர்கள். சிறிய பிழைகள் கூட பெரிதாக ஆகக்கூடும். கவனமுடன் இருக்க வேண்டும். பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் தோன்றும். புதிய துறையில் சேர விரும்புபவர்களுக்கு மாதத்தின் 2ஆம் பாதி சாதகமாக இருக்குங்க. தொழிலில் தன்னம்பிக்கை மிகவும் முக்கியம். கும்பராசிக்காரர்களின் வியாபார நிலை பற்றி பார்ப்போம். வியாபாரத்தில் முன்னேற்றம் காணக்கூடிய சூழ்நிலை உருவாகுது. மாத துவக்கத்தில் சிறு நிதி பிரச்சனைகள் இருந்தாலும் அதை எளிதாக சமாளிக்க முடியும். மே 7 முதல் மே 23 வரை வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சிகள் இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வாய்ப்பு அதிகம் இருக்கும். பழைய பாக்கிகளை வசூல் செய்யும் சந்தர்ப்பமும் வரும். புது முதலீடுகள் கொஞ்சம் யோசித்து பண்ணுங்க. போட்டி நிறுவனங்களால் சிறிய அழுத்தங்கள் வரலாம். அதை நிதானமாக எதிர்கொள்ள வேண்டும். வாடிக்கையாளர்களுடன் நெருக்கம் அதிகரிக்கும். அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்தினால் லாபமும் அதிகரிக்குங்க. கடின உழைப்புடன் பெரிய வெற்றி கிடைக்கும் காலம் இது. கும்பராசிக்காரர்களின் பொருளாதாரத்தை பற்றி பார்ப்போம். பொருளாதார ரீதியில் மே மாதம் பெரும்பாலும் வெற்றி நடையில் தான் செல்லும். மாத ஆரம்பத்தில் சிறு சிறு செலவுகள் இருந்தாலும் மாதத்தின் நடுவில் இருந்து நிதி நிலைமை தாறுமாறாக மாறும். பழைய கடன்களை திருப்பி செலுத்த சிறந்த சந்தர்ப்பம் கிடைக்கும். உத்தியோகத்தில் அதிக வருமான வாய்ப்பு உருவாகும். கையிருப்பு நிலை உயர்வது மன நிம்மதியை தரும்.
திடீரென செலவுகள் வரக்கூடும் என்பதால் சிறு திட்டமிடல் தேவைப்படும். வீடு, வாகனம் போன்ற பொருட்களுக்கு பணம் செலவாக வாய்ப்பு அதிகமாக உள்ளது. கும்பராசிக்காரர்களின் உடல் நலனை பற்றி பார்ப்போம். உடல் ஆரோக்கியம். மாதத்தின் பிற்பாதியில் சூரியன் மற்றும் செவ்வாயின் தாக்கம் சில உடல் சோர்வை ஏற்படுத்தலாம். தலைவலி, ஜுரம், வயிறு சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் வரக்கூடும். உணவு பழக்கங்களில் கவனம் தேவை. மாதத்தின் தொடக்கத்தில் நல்ல ஆரோக்கியம் அனுபவிக்கலாம். தினசரி உடற்பயிற்சி தேவைப்படும். உடலில் வலிகள் இருந்தால் அவற்றை ஆரம்பத்தில் கண்டறிந்து சிகிச்சை பெற வேண்டும். கும்பராசிக்காரர்களின் சந்திராஷ்டம நிலை பற்றி பார்ப்போம். மே 12, 13 மற்றும் மே 14 ஆகிய நாட்களில் சந்திராஷ்டமம் வருதுங்க. இந்த நாட்களில் மன அழுத்தம், செயல் தாமதம், கடன்கள் போன்றவை வர வாய்ப்புள்ளது. முக்கிய முடிவுகளை எடுக்காமல் அமைதியாக கடக்க முயலுங்கள். கும்பராசிக்காரர்களின் நட்சத்திர பலன்களை பற்றி பார்ப்போம். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை வாய்ப்பில் சிறந்த முன்னேற்றம் இருக்கிறது. சதய நட்சத்திரக்காரர்களுக்கு தங்களது முயற்சிகளில் புத்துணர்வு பெறுவார்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப ஒற்றுமையில் சிறந்த சந்தோஷத்தை அனுபவிப்பார்கள். கும்பராசியில் சிறு சிறு சிக்கல்கள் இருந்தாலும் உங்கள் முயற்சி மற்றும் நம்பிக்கையால் நல்ல பலன்களை பெற முடியும். குடும்ப சந்தோஷம் அதிகரிக்குங்க. புதிய ஆர்வங்கள் உருவாகும். நிதிநிலை நல்ல திசையில் நகரும். கல்வி மற்றும் தொழில் முயற்சிகளில் புதிய தொடக்கம் கிடைக்கும். நன்றி. மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் இறையருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களின் ஜோதிட பயணத்தில் இணைந்திருங்கள்.